இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, மினிஸ்டர் மகன் கொலையில குந்தவை சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியே தெரியக்கூடாது. குந்தவை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதாம அருள் புரியணும். துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரிங்கிற உண்மை தெரியாம மாப்பிள்ள மாரிய மனசுல நினைச்சுக்கிட்டு துர்காவை ஏத்துக்காம தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரு. துர்கா உருவத்துல இருக்கிறது மாரிதான்னு மாப்பிளைக்கு தெரியணும். அத தெரிய வைக்கதான் நான் இந்த கோயிலுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும். இவங்க 2 பேருமே சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் போய் பொரி வாங்கிட்டு வந்துடுறேன். சூர்யா, சூர்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்? இல்ல, கோயிலுக்கு கூப்பிட்டதும் நீங்களும் என் கூட வந்தீங்கல்ல, அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு? நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, ஏன் அப்படி சொன்ன? இல்ல, இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும்னு தோணுது. இல்ல, சாமி கும்பிடும்போது உங்களை பார்த்தேன். நீங்க சாமி கும்பிடுறப்போ உங்க முகத்தை பார்த்தேன். எனக்கு அப்படி தோணுச்சு, அதான் சொன்னேன். பாத்தீங்களா, மணி அடிக்குது. என் மனசுல இருக்க உண்மைய என்னால வெளியே சொல்ல முடியல. ஏன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. குந்தவை கல்யாணம் நல்லபடி நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையை சொல்றேன். என்ன மன்னிச்சிரு துர்கா. என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. துர்கா, வாங்க போலாம். எதுக்குமா பொரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேம்மா. மாப்பிள்ள வாங்க, நீ வா. அத்தை, என்ன பண்ணும்? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இந்த கோவில் குளத்துல உள்ள மீனுக்கு கணவன் மனைவி சேர்ந்து பொறி போட்டா 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழலாங்கிறது ஐதீகம். போலாம் வாங்க மாப்பிள்ள, வா. வா. ரெண்டு பேரும் உட்காருங்க. இந்தாங்க, போடுங்க. சூர்யா, அம்மா ஏதோ சின்னதா ஆசைப்படுறாங்க. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. என் அம்மா இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பாங்க. பொதுவா பார்த்தா நான் தான் வருத்தப்படணும். ஏன்னா உன்னையும் கஷ்டப்படுத்தி உங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்திருக்கேன். சரி, இப்ப இத பத்தி எதுவும் பேச வேணாம். அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிருவோம். சரி.